4.16 இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, அதோட மாஸ் வந்து 2 kg. அது வந்து ஒரு ஸ்ப்ரிங்கில் வந்து அட்டாச் பண்ணுறாங்க. அது வந்து 10 டிஸ்டன்ஸ் வரைக்கும் அது வந்து போயிட்டு வருது. ஓகே, அடுத்தது இந்த ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட்டோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. இப்போ அந்த சர்ஃபேஸ் வந்து ஃப்ரிக்ஷன்லெஸ்ஸாக இருக்குது அப்படின்னு நம்மளை அஸ்யூம் பண்ண சொல்கிறாங்க. அப்போ எனக்கு என்ன கேட்குறாங்க அப்படின்னா, the mass crosses the equilibrium position, what is the speed of the mass? அந்த மாஸ் வந்து ஒரு ஈக்குலிபிரியம் பொசிஷன் வந்து கிராஸ் பண்ணுது. அப்போ அதனோட ஸ்பீட் ஆஃப் த மாஸ் வந்து என்னவாக இருக்கும்? ஃபர்ஸ்ட் கொஷின். அடுத்தது, what is the force that acts on the object when the mass crosses the equilibrium? அந்த ஈக்குலிபிரியம் கிராஸ் பண்ணும்போது சரி, அந்த எக்ஸ்ட்ரீம் பொசிஷன் என்னது, அந்த கம்ப்ரெஷன் என்னது, கம்ப்ரெஸ் பண்ணும்போது அந்த 10, எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது +10, கம்ப்ரெஸ் பண்ணும்போது -10 +10. ஸோ அதுதான் அந்த எக்ஸ்ட்ரீமம் பொசிஷன் அப்படின்னு சொல்கிறது. ஸோ அந்த எக்ஸ்ட்ரீமம் பொசிஷனில் வந்து எனக்கு என்னென்ன ஃபோர்ஸ்லாம் இருக்கும், அதே மாதிரி ஈக்குலிபிரியமை பொறுத்தவரை எனக்கு என்னென்ன ஃபோர்ஸ்லாம் இருக்கும் அப்படிங்கிறத கேட்குறாங்க. ஓகேவா? அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஏற்கனவே வந்து நம்ம கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ்லாம் பார்த்துருக்கோம். என்னென்னா கிராவிடேஷன் ஃபோர்ஸு, ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ், இதெல்லாமே கன்சர்வேட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் வந்து ஒரு கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் அப்படிங்கிறதுனால டோட்டல் எனர்ஜி வந்து அதில் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல, கிராவிடேஷன் ஃபோர்ஸ் கன்சர்வேட்டிவ்னால டோட்டல் எனர்ஜி இஸ் கன்சர்வ்டுன்னு சொன்னோம்ல, அதே மாதிரி இதுலேயும் ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ்லேயும் வந்து டோட்டல் எனர்ஜி இஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ அட் x = 10ல் டோட்டல் எனர்ஜி வந்து எனக்கு பியூர்லி பொட்டென்ஷியலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். இதெல்லாம் எப்படி வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த முன்னாடி நம்ம இந்த கான்செப்டில் பார்த்தோம், கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி, இந்த கான்செப்டையும் இப்போ நம்ம ஸ்ப்ரிங்கு அதை பேஸ் பண்ணி வந்து நம்ம இப்போ கம்பேர் பண்ண போகிறோம். ஓகேவா? என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இப்போது முன்னாடி கான்செப்டில் என்னென்னு பார்த்தோம், ஒரு பொருள் வந்து h ஒரு ஹைட்டில் இருக்குது அப்படின்னா அதோட பொட்டென்ஷியல் எனர்ஜி வந்து மேக்ஸிமமாக இருக்கும். அதாவது இப்போ ஒரு பொருளை வந்து மேலே தூக்கி போகிறோன்னா அதோட ஹைட், பர்டிகுலர் ஹைட்டில் பொட்டென்ஷியல் எனர்ஜி மேக்ஸிமமாக இருக்கும், கைனெட்டிக் எனர்ஜி 0வாக இருக்கும். ஸோ 2 எனர்ஜி ஆட் பண்ணும்போது எனக்கு வெறும் பொட்டென்ஷியல் எனர்ஜி மட்டும் தான் வரும். அப்போ டோட்டல் எனர்ஜி = E. இப்போ இதே மாதிரி இந்த ஸ்ப்ரிங்குக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ இதில் வந்து பொட்டென்ஷியல் எனர்ஜி நீங்கள் வந்து mgHன்னு சொன்னீங்க. இது வித் ரெஸ்பெக்ட் டு கிராவிடேஷன் ஃபோர்ஸில் வரும்போது உங்களுக்கு பொட்டென்ஷியல் எனர்ஜி வந்து mgHன்னு சொல்லுவீங்க. அதே வந்து ஸ்ப்ரிங் ஃபோர்ஸில் வரும்போது நம்ம முன்னாடியே பார்த்தா பொட்டென்ஷியல் எனர்ஜி வந்து half kx² அப்படின்னு சொல்லணும்னு. அப்போ இதுவும் வந்து என்ன இருக்குது, அந்த ஸ்ப்ரிங்கையும் நான் வந்து நல்லா இப்படி இழுத்து விட்டுருக்கேன். ஓகே, நான் அப்போ இது பண்ணும்போது எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது எனக்கு என்ன இருக்கும், அதுவும் வந்து ஒரு மேக்ஸிமம் ஹைட்டில் வந்திருக்கும். கரெக்டாக இதுவும் மேக்ஸிமம் ஹைட்டில் வந்திருக்கும். அப்போ எனக்கு பொட்டென்ஷியல் எனர்ஜி மேக்ஸிமமாக இருக்கும், கைனெட்டிக் எனர்ஜி 0வாக இருக்கும். அப்போ டோட்டல் எனர்ஜி அப்படிங்கிறது பொட்டென்ஷியல் எனர்ஜியாக மட்டும் இருக்கும். கரெக்டாக? ஸோ அதுதான் இங்கே போட்டிருக்கோம். அதாவது at x = 10 அந்த டோட்டலாக அந்த எக்ஸ்பேன்ஷன் வந்து மேக்ஸிமமாக இருக்கும்போது டோட்டல் எனர்ஜி வந்து பியூராகவே பொட்டென்ஷியல் எனர்ஜியாக தான் இருக்கும். பிகாஸ் எக்ஸ்பேன்ஷன் வந்து 10ன்னு இருக்கும்போது, எக்ஸ்பேன்ஷன் என்னென்னு இருக்குது, 10ன்னு இருக்குது. அப்போ அது ஃபுல்லாகவே எனக்கு என்னவாக தான் இருக்கும், டோட்டல் எனர்ஜி ஃபுல்லாகவே வந்து பொட்டென்ஷியல் எனர்ஜியாக தான் இருக்கும். அப்போ E = U. பொட்டென்ஷியல் எனர்ஜின்றது என்னது, எலாஸ்டிக் பொட்டென்ஷியல் எனர்ஜியை பொறுத்தவரை ½ kx². இப்போ ½ kx² = 1/2 கேவோட வேல்யூ என்னது 1. ஓகே, x² அப்படின்னு சொன்னால் x வந்து எவ்வளோ தூரம் இது பண்ணுறோம், 10 அளவுக்கு. ஸோ அப்போ 10² வரும். 10 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 100 / 2 50 ஜூல். ஓகே, ஸோ 50 ஜூல். இப்போ நமக்கு என்ன தேவை, masses crosses the equilibrium position, what is the speed of the mass? equilibrium positionல அதோட ஸ்பீட் என்ன அப்படிங்கிறத கேட்குறாங்க. சரி, இப்போ நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா, masses crosses the equilibrium. ஈக்குலிபிரியம்னாலே முதல்ல நம்ம என்னென்னு பார்த்தோம், x = 0 அப்படிங்கிறத பார்த்தோமா. அதாவது அந்த எலாஸ்டிக் பொட்டென்ஷியல் எனர்ஜிலே அந்த ஈக்குலிபிரியம் பொசிஷன் அப்படிங்கிறது என்னென்னா x = 0ன்னு பார்த்தோமா. அப்போ நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா, அப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து கைனெட்டிக் எனர்ஜி பொட்டென்ஷியல் எனர்ஜி கண்டுபிடிக்கலாம். அப்போ U = உங்களுக்கு என்ன ஆகும், ½ kx² வருமா. கேங்கிறது 1ன்னு தெரியும். x = 0ங்கிற பொசிஷனில் தானே, இது 10ங்கிற பொசிஷன் நீங்கள் இதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்க. இது வந்து ஈக்குலிபிரியம் பொசிஷனில் x = 0 தானே. அப்போ எக்ஸுக்கு பதிலாக நம்ம 0 சப்ஸ்டியூட் பண்ணும்போது என்ன ஆகும், டோட்டல் வேல்யூ வந்து 0 ஜூல்ஸ் அப்படின்னு ஆகும். அப்போ உங்களுக்கு என்னென்னு தெரியுது, the entire energy is purely kinetic energy at this position. அதே மாதிரி இதோட டவுன்வர்ட் பொசிஷன், அதாவது இந்த கிராவிடேஷன் பொட்டென்ஷியலை பொறுத்தவரை எனக்கு இதோட ஈக்குலிபிரியம் பொசிஷன்னா அது வந்து கைனெட்டிக் எனர்ஜி வந்து ≠ 0வாகவும் பொட்டென்ஷியல் எனர்ஜி = 0வாகவும் இருக்கும்னு முன்னாடி வீடியோஸ்லேயே பார்த்துருக்கோம். கரெக்டாக? அப்போ இது 0னா எனக்கு டோட்டல் எனர்ஜிங்கிறது வெறும் கைனெட்டிக் எனர்ஜின்னு மட்டும் இருக்குமா. அதே மாதிரி தான் இப்போ இந்த ஸ்ப்ரிங்லேயும் ஒரு ஈக்குலிபிரியம் பொசிஷன் என்னது, x = 0. இந்த இடத்துல பொறுத்தவரை x = 0வாக இருக்கும். அப்போது அந்த இடத்துல எனக்கு என்ன ஆகிடும், பொட்டென்ஷியல் எனர்ஜி 0ன்னு ஆகிடும், கைனெட்டிக் எனர்ஜி வந்து ≠ 0ன்னு ஆகும். ஓகேவா? இந்த கேஸ் மாதிரி தான் கிராவிடேஷனையும் நம்ம ஸ்ப்ரிங்கையும் வந்து கம்பேர் பண்ணுறோம். அப்போ இந்த இடத்துல எனர்ஜியோட வேல்யூ என்னென்ன ஆகிடும், இது = 0, இது ≠ 0. அப்போ எனர்ஜியோட வேல்யூ கைனெட்டிக் எனர்ஜி தானே வரும். ஓகே, அதுதான் இவங்க வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா, இப்போ ஈக்குலிபிரியம் பொசிஷனில் கிராஸ் பண்ணும்போது x = 0 அப்படிங்கிற பொசிஷனில் எனக்கு பொட்டென்ஷியல் எனர்ஜி எவ்வளோவா இருக்கும் அப்படின்னா, பொட்டென்ஷியல் எனர்ஜி = ½ kx². அப்போ U = ½ × k ஓட வேல்யூ கான்ஸ்டன்ட், ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் 1.
அந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு, எக்ஸோட வேல்யூ 0. ஸோ இது எல்லாத்தையுமே பண்ணிங்கன்னா டோட்டல் வேல்யூ 0ன்னு ஆகிடும். அப்போ உங்களுக்கு பொட்டன்ஷியல் எனர்ஜியே வராது, அதாவது ஈக்குலிபிரியம் பொசிஷனில் பொறுத்தவரை. அப்போ அந்த ஈக்குலிபிரியம் பொசிஷனில் பொறுத்தவரை உங்களுக்கு என்டையராக வந்து கைனெட்டிக் எனர்ஜி மட்டும்தான் வரும். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? இதுதானே ஈக்குலிபிரியம் பொசிஷன், இதில் கைனெட்டிக் எனர்ஜி மட்டும் தானே வரும்னு முன்னாடியே பார்த்துருக்கோம். அப்போ கைனெட்டிக் எனர்ஜி மட்டும்தான் வரும். எனர்ஜி ஈக்குவல் டு கைனெட்டிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு ½ mv². நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த டோட்டல் எனர்ஜி வந்து கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். டோட்டல் எனர்ஜி கான்ஸ்டன்ட் என்னது? இனிஷியலாக இருந்தாலும் சரி, ஃபைனலாக இருந்தாலும் சரி, ஈக்குலிபிரியமாக இருந்தாலும் சரி, எல்லா இடத்துலையுமே எனர்ஜி வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஏற்கனவே என்னென்னு கண்டுபிடிச்சிருக்கோம்? எனர்ஜியோட வேல்யூ 50 ஜூல்ஸ் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம்ல. அப்போ நான் என்ன பண்ணலாம், இங்கே அந்த ஈக்குலிபிரியம் பொசிஷன்லேயும் எனர்ஜி வந்து ஃபுல்லாகவே கைனெட்டிக்னு சொல்லியாச்சு. அப்போ அந்த கைனெட்டிக்கோட வேல்யூ வந்து 50 ஜூல்ஸாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ அப்போ அந்த நேரத்தில் வரும்போது இப்போ இதோட வேல்யூ வந்து 50 ஜூல்ஸ்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ எனக்கு என்ன தேவை? ஸ்பீடு தானே தேவை. அப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன்? v தானே எனக்கு தேவை. அப்போ இதை மட்டும் இங்கே வச்சுக்கிறேன். இப்போ v² இஸ் ஈக்குவல் டு 50 × 2 டிவைடட் பை m அப்படின்னு வருமா? அப்போ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், 50 × 2 டிவைடட் பை m. m மாஸ் எவ்வளோ? 2 kg. ஸோ அந்த 2 kg நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ணுறோம் ரூட்டு. ஓகே, அப்போ இந்த 2 கேன்சல் ஆயிடுச்சுன்னா √50யோட வேல்யூ 7.07 ms⁻−1. இதில் இருக்கிற ஒரே ஒரு கான்செப்ட் என்னென்னா, உங்களுக்கு வந்து அந்த எனர்ஜி வந்து கான்ஸ்டன்ட். ஓகேவா? அப்போ நீங்கள் வந்து அது ஹையஸ்ட் பாயிண்ட்டில் இருக்கும்போது அதோட எனர்ஜி வந்து கண்டுபிடிச்சிங்க. அந்த எனர்ஜியை தான் அது வந்து ஈக்குலிபிரியமில் இருக்கும்போதும் அதே எனர்ஜியாக இருக்கும் அப்படிங்கிறத மாதிரி போட்டுட்டு நீங்கள் வெலாசிட்டியை கண்டுபிடிக்கிறீங்க. ஓகேவா? அடுத்தது என்னென்ன ஃபோர்ஸில் ஆக்ட் ஆகும் அந்த மாசஸ் வந்து ஈக்குலிபிரியம் பொசிஷனில் இருக்கும்போதும் எக்ஸ்ட்ரீமம் பொசிஷனில் இருக்கும்போதும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ சின்ஸ் த ரீஸ்டோரிங் ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் இஸ் k is equal to F is equal to -kx, the object passes the equilibrium position, it experiences no force. நமக்கு ஏற்கனவே என்ன தெரியும் அப்படின்னா, ரீஸ்டோரிங்கான ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் முன்னாடி வீடியோஸ்லேயே பார்த்துருப்போம். ரீஸ்டோரிங் ஸ்ப்ரிங் ஃபோர்ஸோட ஃபார்ம் என்னன்னா F is equal to -kx. ஸோ பேஜ் நம்பர் 178 பார்த்துருக்கோம். FS is equal to -kx அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் வந்து ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது. எப்போவுமே வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஈக்குலிபிரியம் பொசிஷனில் கிராஸ் பண்ணும்போது அது எந்த விதமான ஃபோர்ஸுமே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாது. பிகாஸ் அது வந்து அந்த இடத்துல வந்து ஸ்டேபிளாக இருக்கும் தானே. அப்போ அது அந்த நேரத்தில் வந்து அது எந்த விதமான ஃபோர்ஸுமே ஆக்ட் ஆகாது அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு பாயிண்ட். ஓகேவா? ஈக்குலிபிரியம் பொசிஷனில் எந்த ஃபோர்ஸுமே ஆக்ட் ஆகாது. ஓகே, அடுத்தது நோட் தட் அட் ஈக்குலிபிரியம் பொசிஷனில் இந்த ஆப்ஜெக்ட் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும். இப்போது நமக்கு நார்மலாக என்ன தெரியும், இப்போ இந்த ஆப்ஜெக்டை வந்து நம்ம +10 மீட்டருக்கு நம்ம பண்ணுறோம். அதாவது இந்த ஸ்ப்ரிங்கை நல்லா நான் இலாங்கேட் பண்ணுறேன். அதாவது +10 இதுக்கு வந்து நான் வந்து இதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, இப்போ நான் டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து இந்த டைரக்ஷன் இருக்குது, பட் ஆப்போசிட் டைரக்ஷனில் தானே அது ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் இருக்கும். திருப்பி வந்து அது வந்து ஈக்குலிபிரியம் பொசிஷனில் வரணுங்கிறதுக்காக அது ஃபோர்ஸ் வந்து இந்த சைடில் இருக்கும், அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து இந்த சைடில் இருக்கும். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. என்னென்னா, இப்போது நான் வந்து +k மீட்டருக்கு நான் பண்ணும்போது எனக்கு அந்த ஃபோர்ஸ் அப்படிங்கிறது -kx இருக்கும். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு -kx இருக்கும். அப்போ ஃபோர்ஸ்க்கு பதிலாக போடும்போது F இஸ் ஈக்குவல் டு k-ஓட வேல்யூ கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க 1 அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ -1 × x எவ்வளோ மீட்டர் தள்ளுறோம்? 10. ஸோ அப்போ -10 நியூட்டன் அப்படின்னு வரும். இந்த நெகட்டிவ் சைன் அப்படிங்கிறது என்னென்னா, ஃபோர்ஸஸ் டுவர்ட்ஸ் த ஈக்குலிபிரியம், அதாவது இதை நோக்கி அந்த ஈக்குலிபிரியமை நோக்கி வருது. ஈக்குலிபிரியம்னா எனக்கு நார்மலாக ஈக்குலிபிரியம் அப்படிங்கிறது இந்த பொசிஷனில் இருக்கும். ஸோ அந்த ஸ்ப்ரிங் வந்து திரும்பியும் இலாங்கேட் ஆகாமல் இதில் இங்கே வரணும் அப்படின்னு நினைக்குது. அப்போ the negative sign implies that the force is towards the equilibrium, that is towards the negative x நோக்கி தானே வருது. நார்மலாகவே கிராஃப்லேயே என்ன தெரியும், இது பாசிட்டிவ் எக்ஸ், இது வந்து நெகட்டிவ் எக்ஸ் அப்படின்றது தெரியும்ல. ஸோ அப்போ இது வந்து நெகட்டிவ் எக்ஸை நோக்கி வருது. அதனால் இந்த இங்கே வந்து நெகட்டிவ் சிம்பிள் வந்திருக்கு அப்படிங்கிறது. இப்போ யோசிச்சு பாருங்களேன், உங்களுக்கு F is equal to -10 என்ன அர்த்தம்? அது வந்து இந்த சைடு நோக்கி வருது, -x ஆக்சஸை நோக்கி வருது, அவ்வளோதான். இப்போ நீங்கள் வந்து இதை வந்து கம்ப்ரஸ் பண்ணுறீங்க. ஓகே, கம்ப்ரஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு என்ன ஆகும், இந்த இடத்துல அப்படியே ரொம்ப கம்ப்ரஸ் ஆகி இங்கே இருக்குது. அதாவது இதுதான் ஈக்குலிபிரியம் பொசிஷன். அப்போ உங்களுக்கு -10 மீட்டர் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த ஈக்குலிபிரியம் பொசிஷன்லேருந்து தள்ளுறீங்க. அப்போ அதுதான் வந்து x is equal to -10 மீட்டராக இருக்கும்போது, கம்ப்ரெஷனில் இருக்கும்போது உங்களுக்கு ஃபோர்ஸோட வேல்யூ என்ன? நார்மலாகவே ஃபார்முலா என்னது? F is equal to -kx தான். இப்போ -k-ங்கிறது 1, x-ங்கிறது -10 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு +10 நியூட்டன் அப்படின்னு வருமா. இந்த பாசிட்டிவ் டைரக்ஷன் எதை குறிக்குது அப்படின்னா, டுவர்ட்ஸ் அ பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ். அதாவது இப்போ நீங்கள் இதை வந்து கம்ப்ரஸ் பண்ணுறீங்க. ஓகேவா? இதை நீங்கள் வந்து கம்ப்ரஸ் பண்ணுறீங்க. அப்போ உங்களுக்கு வந்து என்ன ஆகும், இந்த ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் வந்து இந்த டைரக்ஷனை நோக்கி இருக்கும். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? நீங்கள் கம்ப்ரஸ் பண்ணுறீங்க, அப்போ அந்த ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் வந்து பாசிட்டிவ் எக்ஸ் டைரக்ஷனை நோக்கி தானே இருக்குது. ஸோ அதுதான் சொல்கிறாங்க. இந்த ஃபோர்ஸ் அப்படிங்கிறது நம்ம +10 நியூட்டன் கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த ப்ளஸ் அப்படிங்கிறது என்னென்னா பாசிட்டிவ் எக்ஸ் டைரக்ஷன் நோக்கி இருக்குது, பாயிண்ட்ஸ் டுவர்ட்ஸ் பாசிட்டிவ் எக்ஸ் டைரக்ஷன். அப்போ the object comes to momentary rest at plus or minus 10 meter even though it experiences a maximum force at this point. அப்போது அந்த
எக்ஸ்பான்ஷனை பொறுத்தவரை -10 நியூட்டன் அப்படிங்கிற ஃபோர்ஸும் கம்ப்ரெஷன் பொறுத்தவரை +10 நியூட்டன் அப்படிங்கிற ஃபோர்ஸும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் கூட அந்த ஆப்ஜெக்ட் வந்து ரொம்ப மொமெண்ட்ரி டைமில் வந்து அது வந்து ரெஸ்ட்டில் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஈவன் தோ அது மேக்ஸிமம் ஃபோர்ஸ் வந்து அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் கூட அது வந்து என்ன செய்யும்னு சொல்கிறாங்க, ஒரு மொமெண்ட்ரி ரெஸ்ட்டில் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ.